வாழ்க வளமுடன். இன்றைக்கி என்ன, நேற்று வந்து சந்தோஷமாக சிரிச்சேன்ல, அடுத்தது என்ன, கொஞ்சம் மௌனமாக இருக்குது, தியானம் பண்ணுறது, அதை பற்றி பேசலாமா? இன்றைக்கி தியானத்தை பற்றி நான் வந்து சில டைமில் வந்து பிரச்சனைகள் இருந்தால் அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியாது. அது மாதிரி இருக்கும்போது ஒரு முறை பார்த்தேன், ப்ரைவேட் தியானம்னு வந்து அதை பார்த்து நான் எப்பவுமே ஒன்று இதை பார்த்தா செக் பண்ணி பார்ப்பேன், அது நடக்குதா இல்லையா எப்படின்றது. ஏன்னா எனக்கு நடந்தால் தானே உங்களெலாம் சொல்கிறதுக்கு. அது மாதிரி பார்க்கும்போது அந்த பிரமிடு உடனே அதை பற்றி எதுவுமே தெரியாது. முதல்ல அதை வாங்கணுமேனு வாங்கி அது எல்லாருக்கும் ஒவ்வொன்று கொடுத்து போட்டு பாரு, உங்களோட அனுபவம் சொல்லு அப்படி இப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் அந்த கிளாஸ்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அதில் அட்டன் பண்ணேன். அவங்க வந்து இனி எல்லாருக்குமே போட்டு பாருங்கள், அவங்களோட ரிசல்ட் என்ன சொல்கிறாங்க பாருன்னாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், முதல்ல பிள்ளைங்களை கூப்பிட்டேன், ஸ்கூல் பிள்ளைங்களை வந்து நீங்கள் உட்காந்துடுறீங்களான்னு. ஏன்னா அப்போ கிளாஸில் சொன்னாங்க, பிள்ளைங்கள்லாம் சொல்லிக் கொடுங்க இந்த பிரமிட் போட்டு அவங்க எப்படி சொல்கிறாங்க பார்க்கலாம், அவங்களோட மனநிலை எப்படி இது பார்க்கலான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உடனே நான் என்ன பண்ணேன், ஸ்கூல் படிக்கிற பசங்க 7th 8th படிக்கிற பெண் பிள்ளைங்க முதல்ல இது வந்தாங்க. வந்த உடனே உட்காந்து என்ன மேடம், ஒன்றும் இல்லை, நான் இந்த கேப்பை ஒன்று தலையில் போடுறேன், உனக்கு எப்படி இது பாரு அப்படின்னு சொன்னேன். சரி, எங்கள் வீட்டில் தான் எல்லா பசங்க எல்லாம் வருவாங்க. உட்காந்து போட்டு பார்க்கும்போது ஒருத்தர் சொன்னாங்க, எனக்கு வந்து ஒரு தாத்தா வந்து என்னை வந்து இது கன்னத்தை கிள்றாருன்னாங்க. இன்னொரு பொண்ணு வச்சு, மாஸ்டர் எனக்கு கால் இழுக்கிறவங்க ஒரு தாத்தா, எனக்கு பயமாகுது, நான் கண்ணை திறக்கட்டுமாச்சு. இல்லைம்மா, கண்ணை திறக்க வேணாம், அப்படியே ஒன்றும் இல்லை, உங்கள் தாத்தா கூட இருக்குன்னு நான் சொன்னேன். ஆனால் எனக்கு அந்த இது தெரியாது. ஏன்னா பசங்க பொய் சொல்லுதான்னு எனக்கு தெரியணும்ல, அதுக்கோசம் அதை பற்றி நான் சொல்லிக்கலாம் அவங்ககிட்ட. ஒவ்வொன்றும் ஒன்று வந்து கலர்ஸாக தெரிஞ்சுதுன்னாங்க. சிலர் வந்து எனக்கு புத்தர் தெரிஞ்சாங்கன்னு, ஒருத்தர் வந்து பாபா தெரிஞ்சாங்கன்னு சொல்லிட்டுங்க பசங்க. ஏன்னா இதை பற்றி எதுவுமே அதுங்கிட்ட பேசிக்கல, உட்காருன்னு தான் சொன்னேன், கேப்பு தான் போட்டேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரிசல்ட்டு சொல்லிச்சு. உடனே நான் சாருக்கு ஃபோன் பண்ணி, என்ன சார் இது சும்மாவா நிஜமாகவே வாடினேன். அப்புறம் அவர் சார் வந்து சொன்னார், பசங்க வந்து ஆக்டிவிட்டி ஆகிருக்குது, அதனால தான் கரெக்டாக சொல்கிறாங்க, இது உண்மைதான்னாங்க. அப்புறம் 2 நாள் பொறுத்து அந்த பிள்ளைங்க டெய்லி வர மாதிரி வந்தாங்க. அப்போது நான் பத்திரிக்கையோட படம் வச்சுட்டு இருந்தேன். மாஸ்டர் இதுதான் இந்த தாத்தா தான் எங்களை இது பண்ணார், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா. இல்லைப்பா, எனக்கே தெரியும், இப்போ தானே நீங்கள் சொல்கிறீங்க, இந்த தாத்தா தான் எங்களுக்கு வந்து இது பண்ணது எங்களை அப்படின்னா. அப்போது அந்த பிரமிடு போகிறதால அந்த விஸ்வசக்தி உடனே இறங்கிடுது. இப்போ காற்று எங்கேயும் தாங்குது, மூச்சு எங்கேயும் தாங்குது, ஆனால் நம்ம அதை கவனிக்கவும் இல்லை, தியானத்தில் உட்காந்து தான் கவனிக்கிறோம். அதுவே பிரமிடு போட்டால் 3 மடங்கு அதிகம் கிடைக்குது. அதான் சொல்லுவாங்க எங்கள் வீட்டுக்கு வரங்க, எனக்கு உங்கள் வீட்டுக்கு வந்தாலே ஒரு சந்தோஷம் வந்து என்னான்னு தெரியலன்னு. இது வாழ்க்கை வளமுடைய கிளாஸில் ஏற்கனவே நான் இருந்தேன், அதனால் என் ஃப்ரெண்டுங்களாம் வருவாங்கள்ல, அவங்க வரும்போதே சொல்லுவாங்க, மாஸ்டர் இது என்னன்னா நாங்கள் உள்ள நுழைய சொல்ல எங்களுக்கு சகசிரநாமம் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னாங்க. உள்ள நுழைய சொல்லி இன்னும் அவங்க பிரமிடில் உட்காரல, அந்த சகசிர சக்கரம் வந்து நல்லா ஒர்க் ஆகுது தெரியுது அப்படின்னாங்க. சரி இதில் உட்காருமா அப்படின்னா. அப்புறம் அவங்க அதில் உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்தோடனே சொல்கிறாங்க, ஆனால் இது நம்மளாம் இது துரிய தவம் பண்ணுவோம், இன்னும் 1 செகண்ட் வந்து போவோம், மிஞ்சினா 2 செகண்டு, அப்படியே மிஞ்சினா 1 நிமிஷம், அது மேலே எண்ணங்கள் சிதறதில்ல, அதுக்குள்ளே தெரிய மாட்டேங்குது அப்படி. ஆனால் இந்த பிரமிட் போட்டு உட்காந்தா 5 நிமிஷம், நான் 10 நிமிஷம் கூட ஒர்க் ஆகுது தெரியுது. சிலருக்கு வந்து ஆக்னா சக்கரம் ரொம்ப நேரம் ஒர்க் ஆகுதுன்றாங்க. அது அவங்களோட மனநிலை தானே. அப்போ நான் சொல்லுவேன், வெளியில் போகிறவங்களாம் சொல்லுவேன், தெரிஞ்சவங்களா இருந்தால், எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது, நாங்கள் ஒன்றும் வேணாம், எங்கள் வீட்டில் வந்து அந்த இதில் உட்காந்து பாருங்கண்ணா. என்ன புதுசாக சொல்கிறேன், வீட்டில் என்ன வச்சுட்டுருக்கேன் அப்படின்னாங்க. இல்லை பிரமிட் ஒன்று வாங்கி தொங்க விட்டு வச்சுக்கிறேன், அதனால உட்காந்து பாருங்கண்ணே. இப்போ அதில் உட்காந்தோடனே எல்லாருக்கும் மனசு நல்லா இருக்குது, வந்தாலும் ஒரு ஃப்ரீயாகுது. அதில் உட்காந்தோடனே நான் இது அவங்களாம் நெசவாளிங்க போயிட்டு வரும்போது டென்ஷனாக இருக்க, நான் கூப்பிட்டதும் உட்காந்தோடனே, எனக்கு அந்த டென்ஷனே இல்லாத ஆயிடுச்சுப்பா, இவ்வளோ அளவுக்கு தான் இதில் அப்படின்னாங்க. ஆமாங்க, நீ முடிஞ்சால் கூட வாங்கி, இது ஃப்ரீ தான் கிளாஸு அப்படின்னு சொன்னேன். அப்புறம் சரிங்க, நான் முடியும் போது எதனா பிரச்சனைனா வந்து இருக்கலாமா, நாங்கள் எப்போனாலும் இருக்கோம், வந்து உட்காருங்க அப்படின்றது. ஆனால் நான் சொல்லிட்டேன், ஒன்லி லேடிஸ்க்கு மட்டும்தான், ஜென்ஸுலாம் வந்து ஒரு லேடிஸும் கூட வந்தால் ஓகேன்னு.
ஏன்னா யார் தனியாக இருக்கிறாங்கன்னு யார் தெரியும், ஜென்ஸ் யார் இப்படிலாம் நம்மளுக்கு தெரியாதுல்ல. அதனால் அவங்க மிஸ்ஸஸோடு வந்தால் ஓகே, இல்லைன்னா நீங்கள் மட்டும் வாங்கண்ணா. இதனால் லேடிஸும் நிறைய அனுபவிச்சுருக்காங்க. அதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று சொல்கிறேன். வாழ்க்கை வளமுடன்.